لله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்திலே இருக்கின்றோம். இந்த பூமியிலே சமகாலத்திலே பல 100 கோடி மக்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைத்து விடவில்லை. அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றான். இன்னும் தான் நாடியவர்களை அல்லாஹ் வழிகேட்டிலேயே விட்டுவிடுகின்றான். அவ்வாறு நேர்வழி பெற்ற நாம் இதனுடைய பலனை முழுமையாக அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு உபதேசித்திருப்பது என்ன, எச்சரித்திருப்பது என்ன, விளக்கியது என்ன, ஏவியது என்ன என்ற இது போன்ற அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம் என்று ஒரு சமுதாயத்தில் நாம் சேர்ந்து வாழ்வதனால் மாத்திரம் அதற்குண்டான எந்த பலனையும் நாம் அடைந்துவிட முடியாது. உண்மையிலேயே இஸ்லாத்தை தெரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதன்படி இயன்ற அளவு அமல்கள் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் ஒரு மனிதன் மரணத்தை நெருங்கும் பொழுது அவருடைய உண்மையான வாழ்க்கை நிலை என்ன என்பது திட்ட தெளிவாக அவருக்கு அறிவிக்கப்பட்டு அவருடைய ரூஹ் வாங்கப்படும். நம்ம அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அதிகமான செய்தியோடு ஒரு சில விஷயங்களை நாம் இங்கே பார்ப்போம். பொதுவாக நாம் இஸ்லாத்தின் சரியாக கவனம் செலுத்தாமல் இருப்பதற்கு காரணம், நீங்கள் ரொம்பலாம் தூரமாக போக வேண்டாம். தொழுகையே தவறப்படுதோ, 5 வக்து தொழுகிறவங்க சரியாக தொழுகிறதில்லை, ஃபஜர் மட்டும் தொழுகிறாங்க, இஷா மட்டும் தொழுகிறாங்க, மற்ற 3 வக்து தொழாத மக்கள் நிறையா இருக்கிறாங்க. இதெல்லாம் பொதுபோக்காக மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு 5 வக்து தொலை சொன்னது யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லியிருக்கிறான். இல்லை நான் 2 வக்து தொழுதுக்கிறேன், 3 வக்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு செய்தியை நம்ம சொன்னோம்னா அந்த மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? இல்லை வாரத்துக்கு ஒரு முறை மாத்திரம் தொழுதால் போதும், அதுவும் கடைசியில் முதலில் செல்லக்கூடிய மிகச்சிறந்த வீரர்களைப் போல ஜும்மாவை தவறவிடக்கூடிய வாரம் அந்த செயலை செய்யக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறாக இந்த சமுதாயம் பல கூறுகளால் பிரிக்கப்பட்டு வழிகேடுகளிலே பயணித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதனுடைய மரண தருவாய் நெருங்கும் பொழுது அங்கு நடக்கக்கூடிய யதார்த்த உண்மைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் ஓரளவு ஈமான் இருப்பவர்களுக்கு அந்த ஈமான் உயிர் பெற்றுவிடும்.
நன்றாக ஈமான் இருப்பவர்களுக்கு அதை மேலே உறுதி பெற்றுவிடும். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் இருந்து தொகுக்கப்பட்ட செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு நேரங்களிலும் கூறிய செய்தி. ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழகாலம் எல்லாம் அல்லாஹ்வை தியானிப்பதை விட்டும் தூரமாகிக் கொண்டே இருக்கின்றான். இன்னும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், ஏதாவது பிரச்சனை வந்தால் பள்ளி பக்கம் வருவாங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் பள்ளி பக்கம் வந்துடுவாங்க, வியாபாரத்தில் ஒரு பிரச்சனைனா பள்ளி பக்கம் வருவாங்க. ஒரு பிடிப்பாகிறப்போ பள்ளியில் வந்து சஜா செஞ்சவனை லேசாக லூஸ் பண்ணுவான், உடனே செஞ்சுருவாங்க, கல்லா நிறையுது அல்லா தேவையில்ல முடிவு எடுத்துருவாங்க. இது மாதிரி மனநிலை உள்ள அதிகமான மக்கள் இருக்கின்றாங்க. ஆனால் உண்மையிலே வெற்றியாளர் யார் தெரியுமா? எந்த பரபரப்பிலேயும் 5 வேளை தொழுகையை நிறைவேற்றாங்க தெரியுமா? அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள், சிறுக்கே இல்லாமல். அப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுடைய மரண தருவாயும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளையாட்டாகவும் வீணாகவும் ஆக்கிய மனிதருடைய மரண தருவாயும் எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நேரில் அவர்களுக்கு காட்டப்பட்டு அதை அப்படியே சஹாபாக்களுக்கு காட்சிகளாக விளக்கினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது குறிப்பிட்ட நேரத்தில் அது நடக்கும். அது விதித்த நேரத்தில் ஒரு கணமும் முந்தவும் செய்யாது, ஒரு கணம் பிந்தவும் செய்யாது. இப்போ நம்ம பொதுவாகவே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? மரணத்திற்கு ஒரு விபத்தில் மரணிக்கலாம், அல்லது வயோதிகத்தில் மரணிக்கலாம், அல்லது நீண்ட நாள் நோய்பட்டு மரணிக்கலாம், இப்படியெல்லாம் தற்கொலை பண்ணி மரணிக்கலாம், இப்படிலாம் நிறைய மரணங்கள் இருக்குது. ஆனால் எது காரணமாக இருந்தாலும் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் தான் அவர் மரணிக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தரை தற்கொலை செய்ததுனால முன்னுக்கூட்டி செத்துட்டான்னு அர்த்தம் இல்லை. தற்கொலை செய்துட்டால் அவன் காஃபிர் என்ற நிலையை அடைந்து சாவான். இல்லை தொழுது கொண்டு நல்ல முறையில் இருக்கிறானாலும் அந்த நேரம் வரும்போது மரணிச்சிடுவார். மரணம் குறிக்கப்பட்டாச்சு எல்லாருக்குமே. அதை நிகழும் நிகழ்வுகளும் அடையும் விதமும் அது நடக்கும் இடம் எல்லாமே நமக்கு புதிராக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, உலக விஷயங்களை நீங்கள் நிறைய மூழ்கி போயிடுறீங்க, அதை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்றால் நீங்கள் அதிகமாக மரணங்களை நினைவு கூறுங்கள், அது உலக காரியங்களிலிருந்து உங்களை வெளிப்படை செய்யும் என்று கூறினார்கள். முஸ்னத் அஹ்மத் அபுதாவுதில் இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. மரணத்தை அடிக்கடி நினைவு கூறணும். அதுக்குத்தான் மையவாடிக்கெல்லாம் நமக்கு என்ன செய்ய சொன்னாங்க? போய் மையவாடியில் ஜியாரத் பண்ண சொன்னாங்க. அதை நாம் எப்படி ஆக்கிட்டோம்? கடைசியில் நாசமாக போகக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் அங்கேயும் போய் செஞ்சிட்டாங்க. இல்லாத விதாக்களையும் சிறுக்குகளையும் ஹராமுகளையும் அந்த மையவாடியிலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கபர்களை கட்டி எழுப்பி வண்ண விளக்குகள் போட்டு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய இடமாக மாற்றி விட்டார்கள். இப்போ அல்லாஹ்வின் தூதர் மரணத்தை நினைவுற சொன்னவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த நினைவு இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் வரம்பு மீறி செயல்பட மாட்டான். அதற்காகத்தான் சில காட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், ஒரு மனிதனுக்கு மரண நேரம் நெருங்கும் பொழுது அவனுடைய ரூகை வாங்குவதற்கு வானிலிருந்து அதற்கென்று நீக்கப்பட்ட ஒரு வானவர்கள், பொதுவாக நம்ம எப்படி கேள்விப்பட்டோம்னா மலக்குல் மௌத்து ரூவை வாங்குவாங்கன்னு சொல்லி, இந்த ஹதீஸின் அதை ரொம்ப தெளிவுபடுத்துது அவங்களுடைய வேலை என்ன, எப்படி ரூ வாங்கப்படுகிறது என்பதை. ஆனால் அல்லாஹ்வுடைய தெளிவாக சொல்கிறாங்க, வானிலிருந்து ஒரு கூட்டம் வரும். யார் மரணிக்க போகின்றாரோ அவர் எந்த சூழ்நிலை, நான் சொன்ன மாதிரி தடகாத்திரமாக பயில்வானாக இருந்தாலும் கட்டுமஸ்தாக இருந்தாலும் சரி, நல்ல சாப்பிட்டு கொண்டு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரில் இருந்தாலும் சரி, அல்லது பாடம் நடத்தி கொண்டு இருந்தாலும் சரி, அல்ல ஜும்மாவில் உரை நிகழ்த்தி கொண்டு இருந்தாலும் சரி, அவருக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு ஒரு வானவர்கள் ஒரு கூட்டம் இறங்குவாங்க. அவர் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது நல்லடியாருடைய மரணத்தை பற்றி பார்ப்போம். அவர் நல்லடியாராக இருந்தால் வரக்கூடிய வானவர்கள் கையிலே சூனத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட கஃன் துணி இருக்கும், வாசனை திரவியமும் இருக்கும். அப்போ நாம் உங்களுக்கு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? நாம் தான் கஃன்லாம் வாங்கி வச்சுருக்கிறோமே, அந்த கஃன் எதுக்குன்னு. நாம் வச்சுருக்கிறது பாடிக்கு, அந்த கஃன் ஆத்மாவுக்கு. ஆத்மா தான் நாம், பாடி நாம் இல்லை. நாம் கஃன் போடுறதெல்லாம் யாருக்கு? என்னுடைய உடம்புக்கு. நீங்கள் நான் மரணிச்சுட்டா கஃன் எதுக்கு போடுத்துவீங்க? என்னுடைய உடம்புக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு கஃன் இடுவதற்காகத்தான் அந்த கஃன் துணி. அந்த கஃன் துணி நல்லடியார்களாக இருந்தால்
சூனத்தில் இருந்து கொண்டு வரப்படும், அங்கு உள்ள வாசனை திரையும் கொண்டு வரப்படும். அவர்கள் வந்து இறங்கும் பொழுது கண்களெல்லாம் கூசக்கூடிய அளவுக்கு சூரியனுடைய வெளிச்சத்திற்கு ஒப்பான வெளிச்சமுடையவர்களாக அந்த வானவர்கள் இருப்பார்கள். அந்த வெளிச்சம் யார் இப்போ 100 பேர் இருக்கும், அந்த அங்கே வந்துட்டாங்க, மவுத்து நிகழப்போகுது, யாருக்கு அந்த வெளிச்சம் கண்ணுக்கு தெரியும்னா யார் மரணிக்கு போகின்றாரோ அவர்களுக்கு மாத்திரம் தெரியும் இந்த வெளிச்சம். மற்றவர்களுக்கு மறைக்கப்பட்டு விடும். இல்முல் கைப், அல்லாஹ்வே அறிஞ்சவன், மறைத்து விடுவான் ரப்பு. அந்த மனிதர் அந்த வெளிச்சத்தை பார்த்தவுடன் அவருடைய பேச்சாற்றல், சிந்தனை ஆற்றல் பறிக்கப்பட்டு விடும். பேசுறதுக்கு ஆற்றல் இருந்தாங்க, ஒரு யாரோ வெளிச்சமாக வந்திருக்க கூட்டமானு சொல்லிடுவார் அவர். முதல்ல அது நிறுத்தப்படும். ஐயையோ, என் மனைவி, என் மக்கள், என் செல்வம், என் கடை, என் கல்லா, என் வியாபாரம், வாங்கியிருக்கிறேன் நான் கடன், இதெல்லாம் புறம்பாமல் இருப்பதற்கு சிந்தனை பறிக்கப்பட்டு விடும். உடனே அவர் அந்த இடத்துல அப்படியே சாய்ந்துருவார். இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் ரூஹு அவற்றை எப்படி பறிக்கப்படும் என்று சொன்னால், அங்கு வந்த வானவர்கள் சரியாக துல்லியமாக நேரத்தை பார்த்து கொண்டிருப்பாங்க. 8:10 நமக்கு தெரியும், 8:10 10 செகண்டு நமக்கு தெரியும். 8:10 10 செகண்டு 3 மைக்ரோ செகண்டு, வினாடியின் பகுதிகள். அந்த அளவுக்கு துல்லியமாக டயத்தை வச்சு தெரிஞ்சுவாங்க. இவர் 8:15 மரணிக்கும்னு சொன்னால் அவருக்கு 8:10 பக்கத்துலேயே கால் மாட்டில் அவன் வந்து இறங்குவது எங்கே இறங்குவாங்கன்னு சொன்னால், இன்னும் தெளிவாக ஹதீஸில் இருக்குது, மரணிக்கக்கூடியவருடைய கால் மாட்டின் அருகே வந்து இறங்கி அமர்ந்திருப்பார்கள். அவர் பார்ப்பார், அவர் தெரிஞ்சிடும் என்னத்தான் கூட்டு போய் வந்திருக்காங்கன்னு. உடனே எழுந்து அந்த நேரத்தை காத்திருந்து அந்த நேரம் முடியக்கூடிய தருவாயில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவருடைய ரூஹ அழகான முறையில் நல்லவராக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாந்தியை பெற்ற, அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்லடியாரின் ஆத்மாவே இந்த உடம்பிலிருந்து வெளியேறிவிடு என்று சொன்ன உடனே அந்த மனிதருக்கு சந்தோஷம் தாங்காது. எதுக்கு? சாவதுக்கு. மற்றவர்களுக்கு தான் சாவு தீட்டு. ஒரு வருஷத்தில் வந்து அவங்க கொண்டாடணும், நல்லது கெட்டது காரியம் கணக்கு 16 40. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மரணம் நிகழ்வு. அந்த மனிதர் என்ன செய்வார், அவங்க வந்து அவங்க சொல்லும் பொழுது அல்லாவின் சாந்தியை அடைந்த, அல்லாவின் அருளை அடைந்த நல்ல ஆத்மாவை வெளியேற சொன்ன உடனேயே அப்போ நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்ற செய்தி அந்த ஆத்மாவுக்கு தெரிந்தவுடனே சந்தோஷத்தில் முகம் மலர்ந்து நெத்தியெல்லாம் பொட்டாக வியர்க்கும். இன்னொரு மரணிக்கலை, உயிரோடு தான் இருக்கார். இப்போ நம்ம அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், சுற்றி நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு விழுந்துட்டாரு, டாக்டரை கூப்பிடுவோம், சொந்த பந்தங்கள் சொல்லுவோம், கை நாடி பார்ப்போம், பிரச்சனை சுற்றி பெரிய ரகலாம் நடக்கும். இதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்மளோட தொடர்பில் இருந்தவர் இப்போ நம்மள்ட்ட என்ன இல்லை, தொடர்பில் இல்லை. அவருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் அந்த வானவரை பார்ப்பார், வானவர் சொல்லுவதை கேட்பார். உடனே அவருடைய ரூஹு, அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, உடம்பு ரூஹு என்பது உடலெல்லாம் வியாபிச்சிருக்கும். அந்த ரூஹு முதலில் காலினுடைய பெருவரலிலிருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக காலிலிருந்து பெருவரலில் ஏறி கணுக்கால் வந்து, முட்டுக்கால் வந்து, இடுப்பு வந்து, வயிற்றின் பகுதியை அடைந்து நெஞ்சுக்கு வந்து அப்படியே கொண்டு வந்து அந்த ரூஹை வாங்காமல் என்ன செய்வாங்கன்னா தொண்டைக்குழியில் நிறுத்தி வைப்பாங்க. நிறுத்தி வச்சுட்டு அவங்க டைம் பார்ப்பாங்க, இன்னும் எத்தனை செகண்ட் பாக்கி இருக்குன்னு. அது வரும்பொழுது தான் அந்த ரூஹை வெளியில் எடுப்பாங்க. இதெல்லாம் தயார் இல்லை. எப்படி சமையலுக்கு முன்னால் எல்லாம் கட்டுறோம், வெட்டுறோம், பாத்திரம் கழுவுறோம், அது மாதிரி இதெல்லாம் என்னது முன்னேற்பாடுகள் எல்லாம் கூட்டி ஒட்டு மொத்தமாக ஓரிடத்தில் ரூவை கொண்டு வந்து தொண்டைக்குழி எடுத்துடுவாங்க. நாம் அப்போ தான் சொல்லுவோம், தொண்டைக்குள்ள கரகரன் சத்தம் வருது, இது சக்கராத் காலம் என்ற ஒரு நிலைக்கு நம்ம அப்போ தான் என்ன செய்வோம், முடிவுக்கு வருவோம். அப்படி வரும்போது பழைய காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா டாக்டரெல்லாம் பெரும்பாலும் கூப்பிட மாட்டாங்க, நாடி பார்க்க கூட கூப்பிடுவாங்க. அல்லது நல்ல அனுபவம் பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னா உள்ளங்காலை பிடிச்சி அப்படியே அமுக்கி பார்ப்பாங்க, கையை பிடிச்சி அமுக்கி பார்ப்பாங்க. அப்படி அமுக்கும்போது இங்கெல்லாம் சத்தம் வந்துக்கிட்டு இருந்து இந்த கையும் காலும் குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா, குளிர்ந்துருச்சுன்னா அவர் மரணத்தை நெருங்கி விட்டார் அர்த்தம். இல்லை கையாலெலாம் சூடு வருது, கழுத்துலேயும் சத்தம் வருதுன்னா சளி. இவ்வளோ வித்தியாசம் தெளிவாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய முகத்துக்கள் நான் பார்த்துருக்குறேன். அப்படி இல்லை, இது சக்கராத்துகளுடைய சத்தம், சளி இல்லை, கைகாலெல்லாம் குளிர்ந்துருச்சுப்பாங்க. ஏன் கைகால் குளிர்ந்துச்சு, அங்கே என்ன இல்லை, இப்போ நாம் இல்லை,
நாம் அங்கே இல்லை, நாம் நம்மளுடைய தொண்டைக்கு வந்துட்டோம். இந்த தொண்டைக்குள் வந்துட்டோம். நேரம் நெருங்கும் பொழுது அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கடைசி வினாடியினுடைய வினாடி வரும்பொழுது மலக்குல் மௌத் அங்கே வருகை தருவார். அவர் வந்து நிற்பார். அவர் வந்து நின்னோடனே இந்த ரூபலி செய்யணும், வெளியில் வர சொன்ன உடனே அது அப்படியே கண்களின் வழியாக வெளியேறும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அது இன்னொரு தனியாக ஒரு ஹதீஸில் இருக்குது. உங்களுக்கு சகோதரர் மரணித்து விட்டால் அவருடைய கண்கள் அவருடைய ரூபு போனதையே பார்த்து கொண்டு இருந்திருக்கும், அவருடைய கண்களை மூடி விடுங்கள் மாங்க. அப்போ கண் வழியாக ரூபு போகுது என்பது தெளிவாக தெரியுது. அந்த ரூகு வெளியில் வந்த உடனே அந்த ரூகை கைப்பற்றி மலக்குல் மௌத்தில் நீங்கள் சொன்ன டியூட்டியை நாங்கள் பார்த்துட்டோம், இந்த பிடிங்க இந்த ரூகு என்று கையில் கொடுத்துருவாங்க. இவர் பாடி ஜனாசாவாயிட்டார். உடனே அவர் என்ன செய்வார் தெரியுமா? கையில் இருக்க துணியை விரிங்கம்பார். கையில் இருக்க துணியை விரிங்கம்பார். கையில் இருக்க துணியை விரித்த உடனே இந்த ஆத்மாவை தன் கரங்களாலே அந்த துணியில் வைப்பார். அந்த வாசனை திரவியத்தை அந்த அதில் தெளிச்சுட்டு இந்த ஆத்மாவை என்ன செய்யுங்க, புதிந்து கொள்ளுங்கள், இதை கொண்டு போய் என்ன செய்யுங்க மேலே நல்லோர்களினுடைய அந்த பதிவேட்டியில் பதிவு செய்யுங்கள்னு கட்டளையிட்டு மலக்குல் மௌத் போயிடுவார். இந்த வந்த கூட்டம் கூட என்ன செஞ்சிருவாங்க, வந்தாங்க, எல்லாம் முடிஞ்சது வேலை, ரூ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இனிமேல் நம்ம காரியம் தான் நடக்கணும். பாத்தியா ஓத கூட்டம் பாத்தியா ஓதும், சோறு திங்க கூட்டம் அதுக்கு ரெடியாகும், இல்லை வருத்தப்படுவாங்க, மார்க்கம் தெரிஞ்சவங்க அவருக்காக பாவ மன்னிப்பு கூறுவாங்க. இந்த நிகழ்வு ஒவ்வொரு இடத்திலும் இடத்துக்கு தகுந்தாலும் நடந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இவருடைய ஆத்மாவை கொண்டு வானில் ஏறி செல்வார்கள். வானில் ஏறி சென்று வானினுடைய முதல் வாசலில் போய் நிற்பார்கள். அந்த முதல் வாசல் சாத்தப்பட்டிருக்கும். இதே செய்தியை நீங்கள் மெஹராஜ் இரவனுடைய செய்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் போகும்போது ஒவ்வொரு வாசல்களாக திறக்கப்பட்டு இன்னார் வந்திருக்காருன்னு சொல்லி தான் உள்ளே விட்டாங்க. அதே மாதிரி இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். இது யார், நீங்கள் யாருடைய ஆத்மா கொண்டு வந்திருக்கிறீங்க, நல்ல நறுமணமாக இருக்கிறத என்று அந்த வானவர் கேட்பார் வாயிலுடைய அந்த பக்கத்தில் இருந்து. இது இன்னாருடைய மகன் இன்னார் என்று அவருக்கு சொல்லப்படும். அப்படியா, ரைட்டு என்று சொல்லிவிட்டு வாசலை திறந்து விடுவார். இந்த ரூவை கொண்டு விட்டு முதல் வானம், அதாவது நம்ம மில்கி வேன்னு சொல்கிறோமே பால்வெளி, இதுக்கு மேலே தான் முதல் வானம். அங்கெல்லாம் யாரும் போக முடியாது. நம்ம கூட சேட்டலைட்லாம் கீழே தான். அந்த முதல் வானத்தினுடைய வாசம் திறந்து முதல் வானத்துக்கு உள்ளே நுழைஞ்சாச்சு. அப்படி இரண்டாவது வானம், மூணாவது, 7 வானத்தில் இதே போல் கேள்வி கேட்கப்படும், யார் வந்திருக்கா என்று. அந்த கேட்டு அவரை கொண்டு 7 வானம் கடந்த உடனே உள்ளே கொண்டு போவாங்க. அந்த அப்படியே துணியோடு கொண்டு போய் நினைச்சுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய இல்லியூன் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிவேடு இருக்கும். அது நல்லவர்களுடைய பதிவேடு. அது நல்லவர்களுடைய பதிவேடு. இப்போ அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்லும் பொழுது, மரணத்தை சொல்லும் போதெல்லாம் சொல்லுவான், எத்தவஃபன்னா மா அல் அபரார், எங்களுடைய ஆத்மாவை எங்களுடைய மரணத்தை நல்லவர்களுடன் ஆக்கிவிடு என்று வசனங்கள் நிறைய இடத்துல வரும். சாலிகளோடு ஆக்கிவிடு, எங்களுடைய மரணத்தை எங்களோட ரூவை கைப்பற்றி சாலிகளோடு ஆக்கிவிடு, எங்களுடைய ஆன்மாவை முக்சினீங்களோடு ஆக்கிவிடு, நன்மை செய்வோரோடு ஆக்கிவிடு என்று நிறைய இடங்களில் ரூபப்பற்று செய்திகள் வரும்போதெல்லாம் இதில் செய்தி வரும். இவர்களை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய புத்தகம்தான் அந்த ஏடு தான் அந்த இல்லியூன் என்று சொல்லக்கூடிய ஏடு. அங்கே அவர் இறந்த நேரம், வந்த நேரம், அங்கே பதிவு செய்த நேரம் மிக துல்லியமாக குறிக்கப்பட்ட உடனே அங்கே அவர்களை கட்டளையிடப்படும், மீண்டும் இந்த ஆத்மாவை பூமிக்கு திருப்பி கொண்டு போய்விடுங்கள் என்று. திரும்பவும் நான் என்ன செய்கிறோம், 7 வானம் போய்ட்டு திரும்ப கீழே தான் வரும். இப்போ இதில் செய்திகள் அப்படி ஒரு சில இடத்துல கட்டாயம் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் கூட்டுனாத்தான் பார்க்க முடியும். அல்லாஹ்வோட தூதர் மரணித்த உடனே ஜனாசா சம்பந்தமாக சில செய்தி சொல்கிறாங்க. நீங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டும் போது என்ன செய்ய வேண்டாம், கைகளை கால்களை திருப்பாதீங்க, அதை முறிக்காதீங்க. அதுக்கு உயிருள்ளவர்களுக்கு வலிப்பது போலவே ஜனாசாவுக்கு வலிக்கும். அல்லாஹ்வோட தூதர் சொன்ன சகிஹான செய்தி. அறிவிப்பாளர் அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களில் உயிருள்ளவர்களுக்கு வேதனை ஏற்படுவது போலவே அந்த மையத்தால் இறந்தாரே அவருக்கு வேதனை ஏற்படும் என்று சொல்கிறாங்க. 1. 2, அந்த ஆத்மாவை கொண்டு போகும்போது ரொம்ப மெதுவாக நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ பொதுவாக அந்த ஜனாசை என்ன செய்யும், இதெல்லாம் நமக்கு மறைக்கப்பட்ட விஷயம். அந்த ஜனாசை எழுந்து அமர்ந்து கூறுமாம். அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க, ஏன் மெதுவாக போகிறீங்க, சீக்கிரமாக என்னை கொண்டு கபரில் வைங்க, எனக்கு கூட நல்லது நடக்கட்டும், நீங்கள் ஏன் வெளியில் வச்சுருக்கேன் என்று வேகமாக செல்வதற்காக அது பிரியப்படும். இவங்க கொண்டு அடைக்கிறாங்க. அடக்கி நீட்டி வச்சுட்டு அவன் அல்லாஹ்வோட தூதர் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சஹாபி இறந்து போகிறாரு, அவர் அடக்கி முடியுது,
அந்த மண்ணையெல்லாம் குமிச்சு மேலே வச்சுட்டு அங்கே நின்றுட்டு சொல்கிறாங்க, சஹாபாக்கள் நிற்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரர் அவரோட கேள்விகளை கேட்பதற்காக முன்கர் நக்கீர் வருவார், நீங்கள் அல்லாஹ்விடம் இவ்வாறு பிரார்த்தியுங்கள், அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நெஞ்சுறுதியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். சுப்ஹானல்லாஹ். பாத்தியாவதுகள்லாம் சொல்லலை, பேர்ச்சம்பல் வளமுகன்னு சொல்லலை, மையத்தை மையவாடியில் போட்டு வீட்டில் எல்லாம் கரிஞ்சோறு தினங்கள்லாம் சொல்லலை. அவருக்கு இப்போ விசாரணை நடக்க போகுது. நீங்கள் உணர்வுபூர்வமாக அதை நீங்கள் சிந்திச்சு காட்சிகளாக பார்த்தா தான் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கும். ஈமான் நெஞ்சுறுதியை கொடுங்கன்னு சொன்னது யாருக்கு? நெஞ்சுறுதி யாருக்கு வேணும்னு சொன்னாங்க? இறந்தது ஒரு சஹாபி. பிரார்த்திங்கன்னு சொன்னது சஹாபாக்கள் இடத்துல சொன்னது அல்லாஹ்வின் தூதர். இப்போ நம்ம மையவாடியில் யார் இருக்கா? என்ன அடக்குனா நீங்கள் தான் இருப்பீங்க. அல்லாஹ்வோட தூதரும் இல்லை, சஹாபாக்களும் இல்லை. நான் இறந்து போன நானும் சஹாபாக்கள் இல்லை, அல்லாஹ்வோட தூதர் காலத்தில் வாழ்ந்தவன். நம்ம நிலைமை என்ன? அல்லாஹ்வின் தூதரோடைய பயணித்து வாழ்ந்து மரணித்த ஒருவருக்கு அல்லாஹ்வின் தூதர் நெஞ்சுறுதியை கொடுக்கட்டும், உங்களுடைய சகோதரருக்கு அல்லாஹ் நெஞ்சுறுதியை கொடுக்கட்டும் என்று பிரார்த்திகள் என்று சொன்னால் அந்த கபரினுடைய நிகழ்வு எவ்வளவு கொடுமையானதாக பயங்கரமானதாக இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அப்புறம் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இந்த பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், யாரை கொண்டு கபரில் வைத்தாலும் அவர்களை ஒரு நெருக்கித்தான் விடும். அந்த நெருக்கும் என்று சொல்லும் பொழுது விலா எலும்பு இப்படி அடித்து காட்டி சொன்னாங்க, இப்படி இருக்க விலா எலும்பு இப்படி ஆயிரம் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளும் என்று சஹாபாக்கள் மத்தியில் கையை கோர்த்து காட்டினாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் கட்டளை வந்த உடனே அதை விட்டு விடுவோம்னாங்க. ஆனால் இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அப்படி யாருக்காவது விதிவிலக்கு அளிப்பதாக இருந்தால் அல்லாஹ் சாத் இப்னு முஆத் அவருக்கு அளித்திருப்பான். அவர் அல்லாஹ்வுக்கு பிரியமானவராக இருந்தார். ஆனால் அவருக்கும் பூமி நெருக்கியது, அவரையும் பூமி நெருக்குச்சு. அல்லாஹ்வின் தூதர் அவங்களுடைய குழந்தை சின்ன பச்சை புள்ள இப்ராஹிம் அவங்கள அடக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள். அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க? நான் முதல்ல சொல்லும் பொழுது என்னுடைய குழந்தை எந்தது வலா எலும்பு இருக்குச்சு, நான் பார்த்தேன், என்னால் தாங்க முடியலை. அல்லாஹ் உடனடியாக கட்டளையிட்டான், அது விட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழ்ந்தே நாங்கள். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நினச்சி பாருங்க, நம்ம நடக்கும் பொழுது பள்ளிவாசல் பக்கம் வரதுக்கே எவ்வளோ யோசனை பண்ணுதோம். பள்ளிவாசலுக்கே வராதவங்களை யாரையாவது இறந்துட்டா ஃப்ரிட்ஜில் வைக்க முடியுமா? அவர் இருக்கும்போதே பள்ளிவாசல் பக்கம் போகலப்பா, ஒரு 4 மாதம் கழித்து அடக்கும்னு சொல்ல முடியுமா? இல்லை பல கோடி, நான் பல நூறு பல்லாயிரம் கோடி சேர்த்து வச்சுருக்கிறேன், என்ன ஒரு 2 வருஷம் வச்சுருங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. மகிழ்ச்சி ஆகணும். கொண்டு வைத்து உடனே நம்ம எப்படி வச்சுட்டு வருவோம்? ஜனாசாவை படுக்க வச்சுட்டு வருவோம். அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, கடைசி மனிதனுடைய காலடி ஓசை, அந்த செருப்பினுடைய காலடி ஓசை மறைந்தவுடன் அந்த குழிக்குள் முன்கர் நக்கீர் வருவார். வந்தவுடன் நாம் கிடத்தி வைத்து விட்டு நம்ம சகோதரர் எழுந்து அமர்ந்து விடுவார். எழுந்து உட்கார்ந்துருவாங்க. எழுந்து உட்கார்ந்த உடனே அவங்கள்ட்ட கேட்கப்படும், மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ்தான் என் ரப்பு என்று அதிகமான நல்லவர்கள் சொல்லிவிடுவாங்க. மிகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருப்பாங்க. பூமியில் அல்லாஹ் ரொம்ப நேசிப்பாங்க. அவர்கள் மாத்திரம் சொல்லுவாங்க, அல்லாஹ்தான் ரப்பு, நான் அவனுடைய அடியானாக பூமியில் இருந்தேன் என்ற வார்த்தையை அதிகபட்சமாக சொல்லுவார்னு சொன்னால் அவர் இஷ்டப்பட்டு சொல்வதில்லை, சொல்வதற்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான். இவர் அல்லாஹ்தான் ரப்பு என்று சொன்ன உடனே வானிலிருந்து கேள்வி கேட்ட முன்கர் நக்கீர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், என்னுடைய அடியான் என்னை உண்மைப்படுத்தி விட்டான், உண்மை கூறிவிட்டான், அவனை கண்ணியப்படுத்துங்கள். அடுத்தடுத்த கேள்வியெல்லாம் வரும். முதல் கேள்வியில் பாஸ்னா அடுத்த கேள்வி ஈஸி, எல்லாமே பாஸ் ஆயிடுவாங்க. உன்னுடைய தூதர் யார்? உன்னுடைய மார்க்கம் எது? நீ எதை பின்பற்றினாய் என்று சில ஹதீஸில் 3, சில ஹதீஸில் 4, சில ஹதீஸில் 5 வரைக்கும் இருக்கு கேள்வி. எது இருந்தாலும் சரி, முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மற்ற கேள்வி எத்தனை கேட்டாலும் சொல்லிடலாம், முடிஞ்சது பிரச்சனை. சொன்ன உடனே அல்லாஹ் செய்வான், அந்த வானவர்களை கட்டளையிடுவான், என்னுடைய அடியான் உண்மைப்படுத்திட்டான், அவனை நீ கண்ணியப்படுத்துங்க. எப்படி தெரியுமா? சூனத்தில் உள்ள சிவப்பு நிற கம்பளத்தை அந்த கபரிலே விழியுங்கள், அவரை அதில் படுக்க வையுங்க, அவரை தூங்கும்படி கட்டளையிடுங்க, சூனத்தினுடைய வாசனை திரவியத்தை அவர் மேலே தெளியுங்க,
என்று சொல்லப்படும். இதுக்கு இடையில ஒரு சம்பவம், கேள்வி கேட்டு முடித்த உடனே ஒரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா, அவர் எழுந்து உட்கார்ந்த உடனே பாப்பார் வலது பக்கம் வெள்ளை வெள்ளையேன்னு உருவம், கபருக்குள்ளே வெளிச்சமாக இருக்கும், அதில் நல்ல ஒரு சுமல் வரும். அவர் கேட்பார் அந்த வானவர்கிட்ட, இது என்னது? நான் பூமியில் இருக்கும் இப்படி ஒன்று பார்த்ததே இல்லையே, இது என்னது என்று கேட்கும் பொழுது 2 விதமாக ஹதீஸ் இருக்குது. இது ஒன்று நல்ல அமல் என்று அவங்க சொல்கிற மாதிரியும், இன்னும் ஒரு ஹதீஸில் அதே பேசும், அந்த உருவமே பேசும், நான் தான் உன்னுடைய அமல் சாலிகள், நீ பூமியில் இருக்கும்போது நல்ல நோக்கத்தோடு செஞ்சிய அந்த நல் அமல்கள் நான் இன்று உன்னோடு வந்து இருந்திருக்கின்றேன். அப்போ மண்ணுக்கு மேலே எல்லாம் போச்சு, குழிக்குள் வந்தது எது? நம்மளோட அமல் தான், அது மட்டும்தான். அதான் அல்லாஹ் ஒருத்தர் திரும்ப 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 சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகம் வீணும் விளையாட்டும் ஏமாற்றக்கூடியதுமா இருக்குது, ஏமாந்துராதீங்க, உண்மையிலேயே உங்களோட வரக்கூடியது உங்களுடைய அமல்கள் தான், அதுதான் உங்களை கடைசி வரையும் பிராணியம் செய்யும், அது உங்களுடனே தங்கும் என்று சொன்னாங்களே. இன்னைக்கு நாம் கொஞ்சமாவது அதை பற்றி சிந்தித்து இருப்போமா? நம்மளோட நிலைமை என்ன? அவன் இந்த மாதிரி சூழ்நிலையை நமக்கு வரும் பொழுது அந்த அவன் நல்லவன் நம்ம கூடவே இருக்கும். உடனே கபருக்கு எல்லாம் கட்டளை இட்டு விடுவான், அது வெளிச்சமாக விசாலமாக ஆகிவிடும். அவர் நிம்மதியாக புது மாப்பிள்ளை போல் உறங்குமாறு கட்டளை இட்டப்படும். அதுக்கப்புறம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு சுவனத்தில் இருந்து நல்ல அழகான சுகந்தமான நரம்புனா அந்த கபருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நல்லடியார்களுக்கு நடக்கக்கூடியது. நேரம் இல்லாதனால் ரொம்ப ரொம்ப சுருக்கி நான் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் நல்லடியார்களுக்கு நடக்கக்கூடியது. இது உண்மையிலேயே நாம் நம்புறதா இருந்தா. ஈமான் என்னது? பார்க்காம சொன்ன உடனே நம்பதுக்கு பேர் தான் ஈமான். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் தூர் சொன்னாங்க, நான் நம்புகிறேன், இதுக்கு பேர் தான் ஈமான். அப்போ இதையெல்லாம் நம்ம நம்புனா நம்மளுடைய வாழ்க்கை மாற்றம் அடையணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஊரையெல்லாம் தோழதிக்கு சுமக்க வேண்டாம். நம்ம ஒரு 5 வக்து தொழுது இயன்ற அளவு ஹராமான செயல்களுக்கு பக்கம் போகாமல் இயன்ற அளவு சின்ன சின்ன தர்மங்கள் செய்து அல்லாஹ் திக்ர் செஞ்சுட்டு ராகத்தை ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாம், ராகத்தாக இருக்கணுமா இல்லையா? அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிடணுமா இல்லையா? கொஞ்சம் நினச்சி பாருங்க நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது. நம்ம நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும், இது இந்த செய்தியை கேட்டு பயந்தால் பயப்படனாலும் இது நமக்கும் நடக்கும். இப்படி நடக்கணுமா அல்லது இன்ஷா அல்லாஹ் 2வது அமர்வில் சொல்லப்போகின்ற அந்த மனிதர் போல் நடக்க வேண்டுமா என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நாம் இங்கே கேட்கின்றோமோ அதை உணர்ந்து அதன்படி செயல்படக்கூடிய சிறந்த மக்களோராக நம்மை ஆக்கிரொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கெட்ட மனிதன் அவனுடைய மரண தேவாய் நெருங்கும் பொழுது அவனுக்கும் அதே காட்சி நடக்கும். வானிலிருந்து சூரிய வெளிச்சத்திற்கு ஒப்பான வானவர்கள் இறங்குவார்கள். அவர்கள் கையிலும் துணி இருக்கும், ஆனால் அது நரகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட துணியாக இருக்கும். அந்த துணியிலிருந்து பொறுக்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். வரும்போதே அதை கொண்டு வருவாங்க. அதை பார்த்த உடனே மேல்படியை தெரிஞ்சிடும், நாம் பீஸ் சோலி முடிச்சிட்டோம், நமக்கு வந்திருக்க துணியே வேறு. இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த மரண வாயில் நமக்கு வந்திருக்க துணின்னு தெரியும். அதை கொண்டு வந்துட்டு இதே மாதிரி டைமிங் பார்த்துட்டு பக்கத்தில் வருவாங்க. வந்து அல்லாஹ்வின் கோபத்தின் மீதும் அல்லாஹ்வின் சாபத்தின் மீதும் நீ ஆளாகிவிட்டாய், அல்லாஹ்வுடைய கோபத்தின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபத்தின் மீது நீ ஆளாகிவிட்டாய், நீ எங்கு இந்த உடம்பை விட்டு வெளியேறு என்று சொன்ன உடனே இனி நான் மாட்டிக்கிட்டேன், தப்ப முடியாது என்று சொல்லி முதல்ல சொல்லும்போது அந்த ரூஹு சந்தோஷமாக வெளியில் வந்தது. இது வர மறுக்கும் பொழுது அங்கே வானவர்கள் கடுமையாக தாக்கி அந்த ரூஹை வெளியே எடுத்து பிடுக்கி எடுப்பார்கள். முதல்ல உள்ள ரூஹு தன்னால் வெளியில் வரும். அதுக்கு அல்லாஹ் தூர் சொன்ன உதாரணம், தோல் துருத்தி பையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பை, தண்ணீர் நிரம்பி இருக்குதுல்ல, அதனுடைய வாயை திறந்த உடனே எந்த தடையும் இல்லாமல் எப்படி அவன் வெளியில் தண்ணீர் வருமோ அதுபோல் நல்லடியார் ரூஹ் தடையில்லாமல் வெளியில் வரும், வேதனை இல்லாமல் வெளியில் வரும், சந்தோஷமாக வெளியில் வரும். ஆனால் கெட்டவனுடைய ரூஹ் வெளியில் வர மறுக்கும் பொழுது நனைந்த கம்பளில் இருக்க முடியை பிடுங்குவது போல பிடுங்கி எடுக்கப்படும். கடுமையான வேதனை, அவன் தாக்கப்பட்டு அதிலிருந்து ரூஹ் வெளியேற்றப்படும். வெளியே வர மறுப்பான், ஆனால் இயலாது, வந்தே விடும்.
வந்த உடனேயே அந்த ஆன்மாவில் இருந்து துர்நாற்றம் வீசும். மலக்குன்னு ஒருத்தர் நிற்பாங்க, கொடுப்பாங்க கையில். இவனை இந்த நரக துணியில் பொதிஞ்சு மேலே கொண்டு போங்க, இவனை தீயோருடைய பட்டியலிலே கொண்டு பதிவு செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அந்த பதிவுக்கு அந்த இதுக்கு பேர் சிஜில், அந்த கிதாபுக்கு பேர் சிஜில், அதில் கொண்டு செய்ய பதிவு செய்ய என்று சொல்லப்படும். ஆனால் இவனை கொண்டு போகும் பொழுது வானத்தில் முதல் மாணவர் சொல்வார், யார் இந்த துர்நாற்றம் பிடித்தவன்? அதை சொல்லும்போது எல்லாம் தூரை திரும்ப செஞ்சு காட்டினாங்களாம், மூக்கை பொத்தி காட்டினாங்களாம். வானவருடைய கேட்பாங்க, யார் இந்த துர்நாற்றம் பிடித்தவன் என்று. அந்த துர்நாற்றம் வானம் பூர பரக்கூடிய அளவுக்கு இருக்கும், கெட்ட ஆத்மாவினுடைய அந்த கேடான வாசனை. உடனே அவருக்கு வானத்தை வான வாசலை திறக்க முடியும் சொல்லும் பொழுது, இவனை நான் திறக்க மாட்டேன், அங்கே பதிவு செய்யப்படும். ஆனால் இவன் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வரும், அந்த ஆத்மாவை பூமியில் வீசியறியுங்கள் என்று. முதல் வானத்தின் பக்கத்திலிருந்து ஒரு வீசியறியப்படுவான். அல்லாஹ்வின் நாட்டப்படி அவன் எங்கே மரணித்தானோ அங்கே அவன் கொண்டு வரப்படுவான், அவன் குளிப்பாட்டப்படுவான், எல்லாமே செய்யப்படும். ஆனால் கதற தொடங்கி விடுவான். தன்னுடைய நிலை உணர்ந்தவன் அவனை ஜனாசாவை ஆக்கி சந்தூக்கில் ஏற்றப்படும். எழுந்திருப்பான், வேகமாக கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க, விறுவிறுன்னு வேகமாக கொண்டு போய், எங்கே போகிறீங்க, எனக்கு வந்த நாசமே, கொஞ்சம் மெதுவாக போகக்கூடாதா, குழியில் கொண்டு என்னை வச்சிங்கன்னா எனக்கு தண்டனை தாங்க முடியாது, தயவு செய்து நீங்கள் மெதுவாக போகக்கூடாதா என்று கெஞ்சி கூத்தாடி கதரும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. சந்தூக்கில் எழுந்த கதரும். ஆனால் அவன் கொண்டு கடத்தப்படுவான். கடத்தப்பட்ட உடனேயே அவன் முதலில் நடந்த சம்பவத்தை போலயே எல்லாம் முடிந்துவிடும் முன்கரைக்கு வருவார்கள். அவரோட கேள்வி கேட்கப்படும். கேள்வி கேட்கப்படும் போது அவன் ஒரு வாய் பேச முடியாத ஊமையின் நெருப்பில் மிதித்தால் எப்படி என்று அலறுவானோ அதை தவிர வேறொன்றும் அவனுடைய பதிலாக இருக்காது. அவனுடைய கேட்கப்படும், மண் உன்னுடைய ரப்பு யார், மண் ரப்புக்கு என்று கேட்கப்படும். அவன் இந்த பூமியில பெரிய பெரிய விழாக்கள்ல எல்லாம் அல்லாஹ்வை பற்றி பெருசா பேசணும்னா இருப்பான், பல மேடை போட்டவனா இருப்பான், கித்தா பொழுதுனவனா இருப்பான். ஆனால் இந்த பூமியில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனா இருப்பான், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் இருந்தவனா இருப்பான், அல்லாஹ்வை நிராகரித்தவனா இருந்தப்பான். வெளிப்படை தோற்றத்தில் அவன் பெரிய முஸ்லிமாக பெரிய தக்வாதாரியாக வேடமிட்டு இருந்திருப்பான். அதையெல்லாம் அங்கு அடித்து நொறுக்கப்படும். அங்கு அவன் அலறுவான். மீண்டும் மீண்டும் அடுத்த கேள்விக்கு இடமே இல்லாத சூழ்நிலையில் அவன் நோகடிக்கப்படுவான். அந்த நேரத்தில் கபருக்குள்ள கடுமையான துர்நாற்றம் ஏற்படும். பார்ப்பான், அவனோட இடது பக்கம் கருத்த நிறத்தில் கொடூரமான ஒரு உருவம் அமர்ந்திருக்கும். அவன் பதறிக்கொண்டு கேட்பான், யார் இது, நான் வாழ்காலத்தில் பார்த்ததே இல்லையே என்று சொல்லும் பொழுது அவனுக்கு செய்தி சொல்லப்படும், நீ பூமியில் செய்த அநியாயம், அக்கிரமம், நீ செய்த கேடான அமல்கள், நீ செய்த சூழ்ச்சி, நீ செய்த சதி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தது, அல்லாஹ் தூதருக்கு மாறு செய்தது, அத்தனை அமல்களும் அமல் ஷைத்தானோட அமல்களை செய்தாயே, அது இந்த நாளிலே உன்னுடைய அருகில் வந்து அமர்ந்து விட்டது, அதை விட்டு நீ தப்ப முடியாது, அது உனக்கு சொந்தமானது என்று சொல்லப்படும். அவன் கதறுவான், எங்கேயுமே போக முடியாது, கதறுவான், உள்ளேயே குடிக்கல கதறுவான். கேள்வி கணக்கில் அவன் ஃபெயில் ஆட்டான், முடிஞ்சு வச்சு. அடுத்த ஒரு சம்பவம் நடக்கும் தெரியுமா, முன்கணக்கீரெலாம் போனதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு வானவர்களை அனுப்புவான். அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, அவர் பார்ப்பதற்கு உருவம் வந்து கொடூரமாக இருக்கும், அவருடைய உருவம் கொடூரமாக இருக்கும், கண்ணு தெரியாதவருக்கு, பார்வை இருக்காது, என்ன சத்தம் போட்டாலும் காது கேட்காது. அவருக்கு ஒன்னே ஒன்று தான் கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா, அவர் கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி இருக்கும். அந்த சம்மட்டியினுடைய பலம் தெரியுமா என்று கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு அறிவிச்சுட்டாங்க சொன்னோன்னே, அந்த சம்மட்டியால் இதோ நமது அருகில் இருக்கிற உகது அந்த மலையில ஒரே ஒரு அடி அடித்தால் அவையெல்லாம் அந்த பஞ்சு பஞ்சாக பொடி பொடியாக தெரியும், மணல்களாக மாறிவிடும். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு பலம் வாய்ந்த ஒரு சம்மட்டி அவருடைய கையில் கொடுக்கப்படும். அதை கொண்டு அந்த அடியானுடைய தலையிலே ஓங்கி அடிக்கப்படும். மலையே தாங்காது என்றால் அவன் தாங்குவானா, சுக்கு நூறாக சிதறுவான். கொடுமையில் கொடுமை, மரணிக்க மாட்டான். இங்கே சின்ன ஆக்சிடென்ட்டில் ரொம்ப ரத்தம் வந்தால் என்ன செய்வான், 12 மணி கழிஞ்சா தான் சொல்ல முடியுன்றோம். மூக்கில் ரத்தம் வந்துட்டா ஓகே, காதில் ரத்தம் வந்தால் சிக்கலும்போம். அங்கே அதெல்லாம் இல்லை, அடிச்சு சிதறடிக்கப்படும், அலறுவான். அல்லாஹ் வந்து சொல்ல, அந்த அலறலை மனித ஜின் இனத்தை தவிர பூமியில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் கேட்கும். அதை நீங்கள் கேட்டால் நீங்கள் அந்த சத்தத்திலேயே மரணித்து விடுவீர்கள். உங்களால் வாழ முடியாது, இந்த பூமியில சிரிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அல்லாஹ் நம்மீது கொண்ட கருணையினால் அதை நமக்காக மறைத்து விட்டான். அல்லாஹ் அக்பர்.
அதுக்கப்புறம் என்ன நடக்கும், தலையில் அடித்த உடனே தலை போயிட்டு திரும்ப சேரும், அடிச்சுக்கிட்டே இருப்பார், அவன் அலறிக்கிட்டே இருப்பான். இது தலைக்கு நடக்கக்கூடியது. உடம்பு கை காலுக்கெல்லாம் கடுமையான இந்த பூமியே அந்த விஷத்தில் கொஞ்சம் போட்டாச்சுன்னா ஒரு நாசமாகிவிடும், பூமியே அழிஞ்சிடும். அப்பேற்பட்ட கொடிய விஷ பாம்புகளும் தேளுகளும் கடுமையான விஷ ஜந்துக்களை கொண்டு அந்த மனிதனை என்ன செய்யப்படும், தீண்டி கொண்டே இருக்கும். அந்த வலிக்கு கத்தவா இந்த வலிக்கு கத்தவா கதறி கொண்டே இருக்கும். எதுவரை தொடரும் என்றால் இரண்டாம் சூர் ஊதப்பட்டு எல்லோரும் கபரிலிருந்து வெளியாவார்களே, அது வரைக்கும் இந்த வேதனை நடக்கும். அதுக்கப்புறம் மகசேப நேரத்தில் அங்கே நடக்கும் அவனுக்கு. அதுக்கப்புறம் தீர்ப்புக்கு அப்புறம் அவன் நரகத்தில் போய் மாட்டுவான். கொஞ்சம் நம்ம இப்படி சிந்திச்சு பார்ப்போம், இதெல்லாம் நம்மளால் தாங்க முடியுமா ஏழுமா? இல்லை இதெல்லாம் சும்மா சொன்னது பயங்காட்டு அப்படின்னு யாராவது மனசில் என்னச்சுன்னா நீ உடனே களிமா சொல்லிடணும் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு. இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவோம். இதை நம்பலைன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவோம். மக்கத்து காவிர்கள் இதைத்தான் மறுத்தார்கள். வாழ்ந்தால் மரணத்தோடு எல்லாம் முடிஞ்சது, அப்புறம் ஒன்றுமில்லை. நாங்கள் மறுமையும் கிடையாது, கபரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நாங்கள் அப்போ நாம் எந்த எண்ணத்தில் இருக்கிறோம் அதை நாம் நம்புகிறோம், மறுக்கலாம் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை எதில் காட்டணும், நம்ம வாழ்க்கையில் காட்டணும், வாழ்க்கையில் காட்டணும். இன்னைக்கு கடைசி ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இந்த மாதிரி தண்டனையை தப்போனோம்னா முதல் விஷயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. அந்த இணை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கக்கூடாது. சிறுக்கி நிழல் கூட நம்ம மேல் படியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து அதிகப்படியாக இப்போ நம்மளை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகமே எப்படி ஆயிடுச்சுன்னா ஹராத்து துனியாவாகிடுச்சு. ஒரு நேரத்தில் ஹராமான செயல்களுக்கு தேடி போகணும், ஒரு நேரத்தில் ஒரு மோசமான ஒரு படத்தை பார்க்கறதுக்காக இருந்தாலோ இல்லை விபச்சாரியை பார்க்கறதா இருந்தாலோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும். இப்போ அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் அங்கே இருக்குது, செல்ஃபோன்லேயே இருக்குது. நீ செல்ஃபோன் மூலமாக எல்லாமே பண்ணிக்கலாம். தேடி வருது, வேண்டாம் வேண்டாம்னாலும் வரும், 3-4 தடவை வரும். தொடர்ந்து ஒரு விஷயத்தை பார்க்காம இருந்தால் தான் அப்புறம் வராது. ஒரு தடவை ஒருக்கா பாப்பன் தொட்டுட்டா திரும்ப திரும்ப வரும். அவன் அப்படி வடிவமைச்சிருக்கிறான். யார்? தஜ்ஜாலுடைய கூட்டாளிகள், தஜ்ஜாலை வணங்கக்கூடியவர்கள், அந்த இஸ்ரவேலர்கள், அந்த யூத சைத்தான்கள் அவ்வாறு தான் வடிவமைத்திருக்கிறாங்க. நம்மளை எப்படியாவது நாசப்படுத்துறைய அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம சொர்க்கம் போக முடியாது. ஆனால் முஸ்லீம் ஒருத்தரும் சொர்க்கத்துக்கு போகக்கூடாது முடிவெடுத்து செய்யலாம். நல்ல விலைக்கு எடுங்க அவன் திட்டத்தை, அவன் நல்லா தெரியும். எப்படின்னா படிப்புறாத பிள்ளைகளை படிக்கக்கூடிய பிள்ளைகளை போய் பக்கத்தில் பேச்சு கொடுத்து கெடுப்போம். ஏன் நான் ஃபெயில் ஆகிடுவேன், நீனும் ஃபெயில் ஆகுங்க மாதிரி தான் திட்டம். இந்த சிஸ்டமே தான், இது ஒரு திட்டம். இது அதுக்கு தான் செய்கிறான், நம்மளை பூரா வழி கெடுப்பதற்கான அத்தனை வேலைகளை செய்கிறான். நீங்கள் நாம் எப்படி வாங்கியிருக்கிறோம். ஒரு நேரத்தில் சினிமா பார்க்கணும், எங்கே போகணும்? தியேட்டருக்கு போகணும், வரிசையில் நிற்கணும், அடிக்கணும், தள்ளணும், கஷ்டப்படணும், வேர்வை சிந்தணும், ஒரு பெரிய உழைப்பு செய்தால் தான் ஒரு சினிமா பார்க்க முடியும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒன்று போட்டிருக்கேன்னு செய்தான், எல்லா படத்தையும் உங்கள் வீட்டில் இருந்து பாருங்கள், டிவியில் குடும்பத்தில் பார்க்க, நீ செல்லில் பாரு, நீ அதுக்கப்புறம் டிவிக்கு இப்போ அவங்க எங்கே வரட்டும், மாறி மாறி நாசமாக பார்க்க குடும்பத்தில் என்ன செய்யுங்க, மாறி மாறி நாசமாக போக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாசம் நமது குடும்பத்தை சுற்றி சூழ்ந்து இருக்கிறது. இதிலிருந்து தப்புவது என்றால் ஒரே ஆயுதம் ஈமான் தான். ஈமான் தான் ஆயுதம். அதை வைத்துதான் இதை தகர்க்க முடியும், அதை வைத்துதான் இதை அழிக்க முடியும். ஆகையால் ஈமான சும்மா நீங்க கரைதிங்க இதுக்கு லுங்கி எடுத்துக்கு நினைச்சுக்கிடாது. ஈமான் மிகப்பெரிய ஆயுதம். கோடான கோடி அணு ஆயத்தை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. பெரிய அணு கொண்டு போட்டால் சைத்தான் அழிக்க முடியுமா? ஆனால் ஈமானை கொண்டு சைத்தானை ஓட வரட்ட முடியும். இப்போ உண்மையிலேயே அணுகுண்டை விட மிக பலம் வாய்ந்தது எது? ஈமானிய சக்தி தான். அந்த ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும். நமக்கு இருக்க பெரிய சவால் நல்ல விலை கெடுங்க. இன்னைக்கு ஹராமம் மட்டும் தளர்த்திட்டா இருந்த இடத்துல எத்தனை லட்சம் பரட்டலாம், மோசடி செய்யலாம், எவ்வளோ நாள் சம்பாத்தியம் பண்ணலாம், அல்லது நேர்மையாக உழைக்கலாம், பணம் கூட்டம் அதில் தடை இல்லை. இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு சவால், ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஈமானை நாம் பாதுகாத்து பிள்ளைகளுக்கு கொடுப்பது தான், குடும்பத்துக்கு கொடுப்பது தான். வேறு மற்ற எல்லாமே கிடச்சிருங்க. இங்கே இருக்கிற எத்தனை பேர் சாப்பிட்டு பட்டினி வறுமையினால நான் சாப்பிட்டாலும் கை ஊச முடியுமா? பிச்சைக்காரன் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாத்தியம் பண்ணுறான். பிச்சைக்காரன் காலையில் நம்மளாம் கடை திறந்துட்டு ராத்திரி வீட்டுக்கு போவோம், 11 மணி ஆகுது. பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா நான் பேட்டையில் பார்க்குறேன், ஃபஜருக்கு நான் தொலை வரும்போது டெய்லி பார்ப்பேன், 20 பேர் இருப்பாங்க, பஸ்ஸில் ஃபுல்லாக ஏறிடுவாங்க. ஏறிட்டு அப்படியே ஒரு தெருவுக்கு ஊருக்குள்ளே போயிட்டு 12 மணிக்கு ரிட்டர்னு வரும்போது above 500, 500, 600, 700, 800, 900,
1000 கையில் இருக்கும், வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆஃப் டே டியூட்டியில் 1000 ரூபா. இங்கே நம்ம என்ன கம்பெனியில் வேலை பார்க்க கஷ்டப்பட்டுக்கிட்டு பிச்சைக்காரர்கள் இப்போ எப்படி தொழிலாகிவிட்டது, விபச்சாரம் தொழிலாகிவிட்டது, கேடுகள் தொழிலாகிவிட்டது, வட்டிகள் தொழிலாகிவிட்டது, கொலை தொழிலாகிவிட்டது, அழிவு தொழிலாகிவிட்டது, அத்தனை நாசங்களும் என்று தொழிலாக்கப்பட்டு விட்டது. இதுக்கு இடையில நம்ம இருக்கோம். நம்ம பிள்ளை இருக்கு, நம்ம வாரிசு பேரம்பேத்துகள் இருக்காங்க, நம்ம அனை மக்கள் இருக்காங்க. இவங்களால எப்படி காப்பாற்றுற என்ன திட்டம் வச்சிருக்கிறோம், என்ன முஸ்லிப்படுத்தோம், என்ன முயற்சி எடுத்தோம். இன்று அதிகாலையில் ஃபஜருக்கு சென்று ஜமாத்தோட தொழுவங்க நம்மள யார், எத்தனை பேர் கையை சுத்த வேண்டாம். நான் உன் மனசு சொல்லட்டும், நான் இன்னைக்கு தொழுத, நான் தொழுகையாளி, எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நகர்ந்து விட்டோமா? மார்க்கம் முடித்தவங்களே ஜமாத்தில் ஃபஜரை தொழுதற்கு யோசிக்கக்கூடிய கேடான காலத்தில் பார்த்தா வாட்ஸ்அப்பு 12:45 வரைக்கும் பார்த்துருக்காங்க, 12:45 வரைக்கும் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் ஃபஜர் உன்னோட சேர்ந்து ஃபஜரும் மவுத்தாயிரும். இந்த சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் போராடாமல் நாம் நல்ல மவுத்துக்கான இடத்தை அடைய முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்லுதான், யா அய்யுல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், இல்லாமல் என்ன செய்ய வேண்டாம், விட்டுறாதீங்க. வலா தமுத்துன இல்லா அன்து முஸ்லிமூன். அல்லாஹ் முஸ்லீம், இந்த இடத்துல முஸ்லீம்ங்கிறதுக்கு நம்ம சொல்லிக்கிட்ட முஸ்லீம் அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டவனாக தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆக அந்த இடத்துல நுகர வேண்டும். நம்மளுடைய முழு வெற்றி, முழு பலன் மரண தருவாயில் அந்த மலக்குல் மௌத்தோடு அந்த வானவர் படை